Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த நேர்வழி இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ அதிபர்களும் நாட்டை ஆளக்கூடிய படைபலம் பணபலம் படைத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி கொடுத்து விடவில்லை. நமக்கு அந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை நாம் மேலும் அதிகப்படுத்தி நன்மையை நாம் அதிகமாக அடைந்து மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நற்கூலிக்கான நன்மைக்கான சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் வேத வசனங்களில் நாம் அதிகம் கவனமுடையவர்களாகவும் தொடர்புடையவர்களாகவும் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மார்க்கம் நமக்கு புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காரியங்களில் நமக்கு கேட்டதை உடனே கொடுத்து வருவான். அல்லாஹ்வை நாம் புகழ்வோம், சந்தோஷம் அடைவோம், கேட்டது உடனே கிடச்சிருச்சு. பல காரியங்களிலே நாம் கேட்பது தாமதமாகும் அல்லது தடுக்கப்படும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அல்லாஹ் கொடுப்பதும் தடுப்பதும் அருளா சோதனையா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான் சூரத்துல் ஃபஜ்ரில், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநியமஹு வயக்கூலு ரப்பி அக்ரமன். இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியங்கள் அளித்து கொண்டிருந்தால் அவன் கூறுகிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து மப்தலாஹு, அவனை சோதிப்பதற்காக என்ற ஒரு வார்த்தை சொல்கிறான். பெரும்பாலும் நாம் எப்படின்னு சொன்னால், நமக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ அப்படித்தான் குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோமோ அது மாதிரி தான் மற்றவங்கள்ட்ட பேசுவோம். இது முதல்ல தவறான விஷயம். எது சரியோ அதன்படி நடக்கவும் செயல்படவும் பார்க்கவும் யார் கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். எது சாதகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ நடக்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய மாபெரும் தோல்வியை தழுவுவார்கள். இதுதான் வரலாறு. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை கண்ணியப்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது சேர்த்து ஒரு வார்த்தையை கூறுகின்றான். அதை அவனை சோதிப்பதற்காகத்தான் அவனுக்கு நாம் நியமத்துகளை அள்ளி கொடுத்தோம் என்று கூறுகின்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் அடுத்த வருஷம் சொன்னால், அம்மல் இதா மப்துலாஹு கதர் அலஹி ரிஸ்கஹு ஃபயக்கூலு ரப்பி ஹானன். அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்குகளில் ஒரு சிலதை பிடித்து விட்டால், இறுக்கி விட்டால், குறைத்து விட்டால் சோதனைக்காக அவன் கூறுகிறான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான், சிறுமைப்படுத்தி விட்டான் என்று கூறுகின்றான். நல்ல இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் கொடுக்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை சொன்னால் சோதிப்பதற்காக கொடுத்தேன்னு.
ஒரு விஷயத்தை குறைக்கிறான், தடுக்கிறான், அப்பவும் சொல்கிறான் அதை சோதிப்பதற்காகத்தான் என்று. அப்போ இதை மனிதன் சரியாக விளங்கி கொண்டால் அவன் மார்க்கத்தை சரியாக விளங்கி கொள்வான். இவன் சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் மார்க்கத்தை விளங்காதவனாக வாழ்வான். பொதுவாக மார்க்க அறிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கேட்டது கிடைச்ச சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அதை விட நாம் கேட்டது கிடைக்காமல் இருக்கும் பொழுது தான் அதிக சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படின்னாங்க. நமக்கு நம்ம பார்வையில் எப்படி இருக்கும், என்ன இந்த ஆளுக்கு நல்லா தானே இருந்தார், ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு நினைப்போம். கேட்டது கிடைச்சா தானே சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க அழகா, கேட்டது கிடைத்து விட்டால் அது நம்மளுடைய விருப்பம். என்ன வேணும்னு கேட்டோம்னா கிடச்சிச்சுன்னு யாரோடைய விருப்பம்? அது கேட்ட என்னுடைய விருப்பம். நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் விருப்பம். அல்லாஹ் எனக்கு தர விரும்பலை. அப்போ அல்லாஹ்வின் விருப்பம் எனது வாழ்க்கையில் நடந்தால் நான் சிறப்படைவேனா, அல்லது என்னுடைய விருப்பம் நடந்தால் சிறப்படைவேனா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வச்சுட்டு அடுத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தடுத்து விட்டானோ அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒரு இடத்திற்கு உங்களை உயர்த்த போகின்றான் என்றுதான் பொருள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் கல்வி அறிவுடையவருடைய சிந்தனை. நம்மளாம் எப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஒரு ஆட்கள். கேட்டது கிடைக்கணும், கிடைக்கலன்னா மருத்துவம், கிடைச்சா குதியாட்டம், சார் என்ன வாழ்க்கை, கிடைக்கிட்டு கிடைக்கலையா, அப்படிலாம் இல்லை. எப்பொழுது யாருக்கு எதை தர வேண்டும். உதாரணமாக சில மரணம் முதல் நாள் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு முதுமையில் இருக்கிறவங்க முதல் நாள் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஒரு 24 மணி நேரம் கிடக்கிறதுக்குள்ளே மரணம் அடைஞ்சிருவாங்க. அப்போ நாம் என்ன நினைப்போம் தெரியுமா, நல்லா இருந்தாங்க டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தம் அடையும். இந்த வருத்தத்துக்கு ஒரு சமாதானம் இருக்குது. என்ன தெரியுமா, எனக்கு தெரிந்து நான் வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதர் முதுமை அடைஞ்சிருச்சு. ஒவ்வொன்றாக செயலிழந்து அவர் படுக்கைக்கு போயிட்டார், மரணிக்கலை. அந்த படுக்கையிலே எத்தனை ஆண்டுகள் இருந்தார் தெரியுமா? அந்த வீட்டுமாட்ட சொல்லி ஆச்சரியப்பட்டார். 14 வருடம் வாழ்வும் இல்லாமல் சாவும் இல்லாமல் ஒரு மனிதன். அப்பப்போ பெட்டிலேருந்து பிறண்டு கீழே விழுந்துவார். அந்த அம்மா ஒத்தையிலே அவரை தூக்கி மேலே போடுமா. அது சொல்லும் 14 வருஷம் பார்த்துருக்கு. இப்போ சொல்லுவோம், முதல் நாள் நல்லா இருந்து ஒரு நாளுக்குள்ளே மரணம் வந்துருச்சு, மௌத்து, முதுமையில் தான் மௌத்தாக இருக்கிறாங்க. இது சிறந்ததா, அல்லது நீண்ட நாள் படுக்கையிலே கிடப்பிலே போட்டுவிட்டு வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்காது, பெருநாள் கொண்டாட முடியாது, ஒரு சம்பந்தம் பண்ண முடியாது, ஒரு நல்ல சாப்பாடு சமைக்க முடியாது, 4 விருந்தாளிகளை கூப்பிட முடியாது, எங்கேயுமே போக முடியாது, எல்லோரும் சிறைப்பட்டு விடுவோம், இது சிறந்ததா? இப்போ நினச்சி பாருங்க. அதனால் எது நடக்கோ அதை பொருந்தி கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அதில் தான் ஹைர் இருக்குது, அல்லா தான் நடத்தினான். இன்னொன்று மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நடந்து முடிந்ததை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அங்கெல்லாம் வைக்காதீங்க. இப்படியா இருந்தால் அப்படியா இருக்குமே, நான் இப்படி செஞ்சிருந்தேன் இப்படியா இருக்குமே, அது நடந்து முடிந்து விட்டது. கலா கதிர், அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ்வின் திட்டம் செயல்படுத்தி விட்டார். எனவே நடந்ததை நீங்கள் நினைத்து இப்படி அப்படி என்று யாரும் பேசாதீர்கள், அது விதியை மறுப்பதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இது இப்படி நடந்துருச்சு, நான் மட்டும் அப்படி பண்ணியிருந்தேன், இது இப்படி மாற்றிருப்போம். எதை மாற்ற போகிறோம்? விதியை மாற்றிருப்போம். விதிப்படி நடந்ததா, எனது அறிவின் நான் செயல்படாதனால நடந்துச்சா என்று சிந்திக்க வேண்டும். அப்போ அதனால தான் மார்க்கறிஞர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், நடந்து முடிந்ததை ஏற்க மறுப்பது விதியை மறுப்பதாகும். நடந்து என்ன முடிச்சிருச்சோ, நான் பிடித்தமானது பிடிக்காததோ, நஷ்டமோ லாபமோ நடந்து முடிஞ்சிருச்சு, அல்லாஹ்வின் நாட்டம் ஹைர், அல்லாஹ் இதை விட சிறந்தது எனக்கு ஒன்று செய்வான், ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவான், நான் இழந்ததை விட சிறந்ததை தருவான் என்று யார் அந்த இடத்துக்கு வருகின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அடியான் எதிர்பார்த்ததை விட அழகான ஒரு கூலியை தருவான், அழகான ஒரு கூலியை தருவான். இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் முடிப்பாங்க, 1 வருஷத்துக்குள் டைவர்ஸ் ஆகிடும், பரஸ்பரம் 2 பக்கம் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ரெண்டு இருக்குமோ அடுத்து திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க கற்பனை கேட்டாத மிக சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ முதல்ல நடந்து முடிஞ்சதை அல்லாஹ் அவங்களுக்கு ஏன் முடித்து வைத்தான் என்றால் இன்னொரு சிறந்த வாழ்க்கையை தொடங்கி வைப்பதற்காக. இப்படி தான் விளைவிக்கணுமா மார்க்கம். அப்போ அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இது பொது விதி. அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் எப்படி நம்பிக்கை வைக்கணும்? அல்லாஹ் எனக்கு அநீதி இழைக்க மாட்டான். எனக்கு எது நடந்ததோ அதில் எனது ஹைர் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நன்மைக்காகத்தான் செய்தான். நீ ஒரு சில நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க பலஸ்தீன், கசா, அதில் ஒரு மனிதர் பிறக்கிறார். கிபி 150 பக்கம், ஹிஜ்ரி 150 ஒரு மனிதர் பிறக்கிறார். பிறந்த கொஞ்ச நாள்லேயே தந்தை இறந்துடுறாங்க. அந்த அம்மா அந்த பையனை வைத்துக்கொண்டு வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடுமையான கஷ்டம். கிபி 150 பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ காலம். இப்போ 1450 கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னால். உடனே அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இவனுக்கு இப்படியே இருந்தால் உணவும் கிடைக்காது, கல்வியும் கிடைக்காது. ஆகையால் உணவும் கல்வியும் இவனுக்கு கிடைப்பதற்காக என்ன செய்ய யோசனை பண்ணிவிட்டு அந்த பையனை அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பருவம், 6-7 வயசு. அந்த பையனை எடுத்துக்கிட்டு கசாவில் இருந்து மக்காவுக்கு வராங்க. ஒரு பெண் ஒரு குழந்தையுடன் தனியாக. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் நினச்சி பார்க்க முடியாது நம்மளால். நாடு விட்டு நாடு, இடையில் எத்தனையோ நாடு, அதை தாண்டி மக்காவுக்கு வராங்க. மக்காவில் ஒரு பிரபலியமான ஒரு இமாம்கிட்ட பிள்ளைய கல்விக்காக சேர்க்கிறாங்க. அந்த குழந்தையை நன்றாக கல்வி இருக்கிறார். அங்கேருந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே மதினாவுக்கு போகிறார். மதினாவில் நல்ல முறையில் கல்வி இருக்கிறார். அங்கேருந்து பாக்தாது போகிறார். அங்கேயும் கல்வி இருக்கிறார். 15 வயதை அவர் நிரம்பிய பொழுது அந்த மார்க்கறிஞர் கூட்டம் இவருக்கு இருக்க ஞானத்திற்கு, இவர் மார்க்கத்திலே சிறந்து விளங்கியதினால் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஹாதி ஜட்ஜ், இவர் யார், ஒரு நீதிபதியாக செயல்படலாம் என்று 15 வயதிலேயே அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறார்கள், கல்வி ஞானம். அவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவ்வளோ உயரத்துக்கு கல்வி கிடைச்சதுக்கு மூல காரணமாக இருந்தது என்னது? தந்தை இல்லாதது. நம்மளுடைய பார்வையிலே பார்ப்போம், ஒரு தகப்பன் மட்டும் இருந்திருந்தேன் அப்படி இருந்திருப்பாங்க. 100 குடும்பத்தோடு 101 குடும்பமாக அங்கே கசாவில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் அவனை கொடுத்தான். அந்த நெருக்கடி மூலமாக நமக்கு இன்றைக்கி ஃபிக்ஹ் சட்டங்கள் பார்க்கணும் என்றால் அது யாரோட கிதாபு தான்? இமாம் ஷாஃபி அவருடைய கிதாபுகளை தான் படிக்க முடியும். அந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்தார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும். நீங்கள் இன்னொரு நிகழ்ச்சி கூட பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக யமாமா என்ற ஊரில் இருந்து சுமாமா என்ற ஒரு மனிதர் ஒரு குறுவாளிலே கடுமையான விஷத்தை தடவி இடுப்பில் மறைத்து வைத்துக் கொண்டு மதீனா பள்ளிக்கு வரார். அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து கொடுக்கிறான், உங்களை கொலை செய்வதற்காக ஒரு நபர் வந்திருக்கிறார், பள்ளிக்குள்ளே தான் இருக்கிறார். இப்போ அல்லாஹ்வின் தூதரை கரெக்டாக அவரை பிடிச்சி அவரை கூப்பிட்டு நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? யமாமாலேருந்து வரேன். பேர் என்ன? சுமாமா. சரி, என்ன நோக்கத்துக்காக வந்தேன்? நான் சும்மா தான் வந்தேன். இல்லை, உண்மையான நோக்கத்தை சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதுக்கான வழிமுறை சொல்லுவேன்னு ஒத்துக்கிட்டார். உங்களை கொலை செய்வதற்காகத்தான் வந்தேன். இடுப்பில் மறைச்சி இருந்த அந்த கத்தியத்துக்கு முன்னால் வைக்கிறார். இதில் கடுமையான விஷம் தோய்ப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா அவங்க உள்ள வந்தேன்? இந்த உலகத்திலே வெறுப்புக்குரிய ஒரு மனிதர் எனக்கு யாரா? நீங்கள் தான். எனக்கு இந்த உலகத்திலே வெறுப்புக்குரிய ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகம்தான். அதனால தான் கொலை செய்ய வந்து கடுமையான கோபத்தில் சொன்னார். அரசாட்சியில் இருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும், அல்லது சஹாபாக்கிட்ட சொல்லி வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். நல்லா ஒரு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அப்படியா உன்னுடைய ஆசை தானே, சரி இவர் என்ன செய்யுங்க, சிறைப்பிடிங்க. சிறைப்பிடித்து சிறைச்சாலையிலே தனியால் அடைச்சி இந்த பள்ளிக்குள்ளேயே அவர் கட்டி வைங்க. அவருடைய சுய தேவைகளை தவிர வேறு எதுக்காக அவுத்து விட வேண்டான்னு விலங்கிடப்பட்டு பள்ளியிலே கட்டி பள்ளிக்குள்ளே இருக்கிறார். உணவிலோ அவருக்கு குடிபானத்திலோ நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதை அவர் கொடுங்க, நீங்கள் எதை குடிக்கின்றீர்களோ அதை கொடுங்க, எந்த குறையும் செய்யாதீர்கள். அல்லாஹ் தூதர் அவர் முன்னால் ஒரு கட்டளை இட்டாங்க. 3 பகலும் 3 இரவும் கழிகிறது. அவர் அங்கேங்கிறது பார்க்காரு. பள்ளிக்கு வாரவங்க போகிறவங்க எல்லாரோட பேச்சு எதை பற்றி பேசுகிறாங்க,
இவங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் என்று இவர்களால் சொல்லப்படுகின்ற மனிதர் எப்படி இருக்கிறார், அவருடைய குணம் என்ன, எல்லாவற்றையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரார். நாம் கேள்விப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிற வருத்தம் அடைகிறார். இவன் மனசு இந்த இழகி இருக்கக்கூடிய நிலத்தில் எல்லாம் தூரம் வந்துச்சு, அவரை அவுத்து விடுங்க. நான் அவுத்து விட்டோன்னே உங்களுக்கு நான் என்ன தரணும்னு நினைக்கிறீங்க, தண்டனை, என்னை கொல்ல வந்தீங்க, என்ன தண்டனை தரணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அல்லாஹ் தூதர். அப்போ அழகாக சொன்னார், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை எனக்கு தாங்க. நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதற்கு தாங்க. அந்த தண்டனைக்கு மிகவும் தகுதியானவன் நான். 3 நாள் கழித்து அப்படியே பேச்சு மாறுது. நீங்கள் தரப்போகின்ற அவரே நினைக்கிறார் நம்மளை மரண தண்டனை தந்துடுவாங்க, தெளிவாக இருக்கார். அந்த தண்டனைக்கு தகுதியானவன் நான். சரி, என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்னு கேட்குறேன் அல்லாஹ் தூதர். தலையை குனிஞ்சிக்கிட்டு முதல் நாள் தலையை நிமிர்ந்து ஆக்ரோஷமாக பேசின மனுஷன், கத்தியோடு வந்தவர், இப்போ தலையை குனிந்து கூட சொன்னார், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதர் என்னுடைய விருப்பத்திற்குரியவர் என்றால் நீங்களாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் விரும்பும் முகத்திலேயே மிக சிறந்த முகம் உங்களுடைய முகம்தான் என்று சொன்ன உடனே, சிலாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தூதர், நான் ஏற்றுக்கிறேன். என்ன செய்யணும், போய் குளிச்சுட்டு வாங்க. நான் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, தண்ணி எடுத்து குளிக்க, நல்லா விளையாக்கிடுங்க. அவரோட யார் போகண்டாம், அவரையும் போட்டுட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, தப்பிச்சு போகிறதுக்கு என்ன இருக்குது, யாரும் கூட போகல, தப்பிச்சு போனாலும் போயிடலாம், அது ஒரு வாய்ப்பு, திரும்ப ஒரு நாள் வரலாம். அவர் எதை தேர்ந்தெடுத்தாரோ தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் அவர் போயிட்டு குளிச்சுட்டு தண்ணி சொட்ட சொட்ட அல்லாஹ் தூதர் முன்னால் மண்டிட்டு வந்து உட்காந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லிட்டார். இப்போ நல்லா கவனிங்க, தப்பிச்சு போயிருந்தால் காஃபிராக தான் போயிருப்பார். திரும்ப வந்து எப்படி ஆகிட்டார், சுனத்திற்குரிய சுபச்செய்தி சொல்லப்பட்ட மக்களில் இவரும் சேர்ந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். இப்போ வந்த நோக்கம் என்ன, கொலை செய்வதற்கு. இப்போ அவருக்கு கிடைச்சது என்ன, சொர்க்கத்திற்கு போவதற்கான நேர்வழி. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணுங்க, எதற்கு பின்னால் எது இருக்கும் என்பது நமக்கு தெரியவே செய்யாது. நாம் சரியாக இருக்கணும், நாம் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்கணும். இதுதான் நாம் எடுக்கக்கூடிய முடிவு. ஆகையால் என்னுடைய அறிவு நான் யார் தெரியுமா என்பதெல்லாம் அல்லாஹ்வின் முன்னால், அல்லாஹ்வின் கட்டளையின் முன்னால், அல்லாஹ்வின் விதியின் முன்னால் ஒன்றுமே இல்லை. ஆகையால் எது நடந்ததோ அதை பொருந்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சு வச்சுலமா, அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்ட ஒரு விஷயம் கிடச்சிட்டு என்ன செய்வோம், அதிகபட்சமாக நன்றி சொல்லுவோம். அதனால் ஒரு விஷயம் கிடைக்கல, அவர் நல்ல மூமினார் தான், என்ன தெரியுமா சொல்வார், நன்றிக்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் சொல்வார், உன்னுடைய விருப்பம் எதுவோ நீ அதை நடத்தி விட்டாய் ரப்பே, நீ எனக்கு இதை விட சிறந்ததை தருவாய் என்று இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்துவார். கிடைச்சிருந்தப்போ நன்றி சொன்னார், கிடைக்காதப்போ என்ன சொன்னார், நம்பிக்கையை அதிகப்படுத்தினார். அல்லாஹ்வின் மீது இவருக்கு இன்னும் ஆழமான நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான் ஒரு அருமையான விஷயம், நல்லா கவனிங்க. ஃபலம்மா நஸு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹத்னாஹும் பஹ்தத்தன் ஃபஇதாஹும் முப்லிஸூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கேட்டதெல்லாம் கிடைக்குது யாருக்கு தெரியுமா, அல்லாஹ் இப்போ நம்ம விஷயத்துக்கு நேரடியாக வாரான். யார் அல்லாஹ்வினுடைய நல்ல உபதேசங்கள் வரும் பொழுது உலகத்துடைய மோகத்திலே மூழ்கி விட்டார்களோ, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள்வாயில்களை திறந்து விடுவான். அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவான். ரப்பு கேட்கதெல்லாம் கொடுப்பான், கேட்டதுக்கு மேலேயும் கொடுப்பான். அந்த மகிழ்ச்சியில் அவன் என்ன ஆவான்னு சொன்னால், அல்லாஹ்வை ஏற்கனவே விட்டு விட்டு நினைத்தவன் சுத்தமாக மறந்துடுவான். அவனோட சுகபோக வாழ்க்கை என்ன முடிவுக்கு வந்துடுவான், நான் நினைச்சதெல்லாம் நடக்கு, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா என்ற இடத்துக்கு வந்தவுடன் அல்லாஹ் சொல்றது, அவனை ஒரு அறியாத நிலையில் ஒரு பிடிபிடி போகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுதான் அவனுக்கு தண்டனை. அவனுடைய கண்ட நிலை குத்தி விடும் மறுமையிலே, அதுதான் தண்டனை. இப்போ நினைச்சு பாருங்க, கேட்டதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, அல்லாஹ்வின் அருளை விட்டு யார் தூரமாக்கப்பட போகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டதும் கேட்டதற்கு மேலும் கேட்காததையும் சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு அளவோடு கொடுப்பான், தன்னோடு வைத்துக் கொள்வான், அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கைக்கு அழகான வழிகாட்டுவான். நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக நம்ம எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, ஆசையும் கிடையாது.
உன்னை கேட்குறோம், ஆசைப்படுவோம், கிடைக்கல, ஹை என் ரப்பு தருவான். ஒரே வார்த்தை. இதுக்கு பேர் தான் ஹஸ்பி அல்லா. இதுக்கு பேர் தான் ஹஸ்பி அல்லா. லா இலாஹா இல்லாஹு வ அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் அலீம். எனக்கு அல்லாஹ் போதுமான், அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, நான் அவன் மீதே முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? மகத்தான அர்ஷினுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் எனக்கு எதை தருகின்றானோ அது எனக்கு போதுமானது. ஏனென்றால் எனக்கு என் ரப்பு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற சூழ்நிலை வருவதுதான் ஈமானுடைய மிகைப்பு. அதான் உச்சகட்டம். எந்த சூழ்நிலையும் ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான்? தளர்ந்து விட மாட்டான். அவன் தளரவே மாட்டான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்? அவன்கிட்ட என்ன இருக்கு? மாபெரும் பொக்கிஷம் ஈமான், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்கல் அவனிடத்தில் இருக்கு. அவனை ஒன்றுமே செய்து விட முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் அந்த இடத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். அதுதான் ஈமானினுடைய சுவையை அறியக்கூடிய இன்பமான சூழ்நிலை என்பதை கூறிக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தோவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இரண்டு சிறிய செய்திகளை கூறி எனது ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். யார் யாருக்கோ எங்கே இல்லாமல் அற்புதம் நடக்காத அதைத்தான் நான் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மனநிலை வரும், அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்குமா என்று. அப்போ சில விஷயங்களை நம்மளிருந்து எடுத்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மனிதர், கடைசியில் அவர் யாருக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாரு, கிறிஸ்தவர், பைபிளிலே அதிகமான ஞானமுடையவர், நினச்ச இடத்துல நினச்ச வசனத்தை எடுத்து புரட்டி அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார். இப்போ நல்லா தெரியும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள்னு சொல்லி ஒரு இக்காமான ஒன்று கொடுப்பாங்க, ஒரு அடையாள அட்டை. அது இருந்தால் தான் போலீஸ் பிடிச்சதுன்னா ரைட்டு சரியாக வந்திருக்கிறான்னு சொல்லி விட்டுருவாங்க. அது அவரிடம் இல்லை. காரணம், யாருக்காக வேலைக்கு சென்றாரோ அந்த அரபியிடம் இல்லாமல் அவர் வெளியே சென்று விட்டார், கம்பெனியை விட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை சவுதி அரேபியாவில் போலீஸ் என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே அரெஸ்ட் பண்ணி எல்லோரும் ஜெயிலில் அடைச்சி பொது மன்னிப்பு கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க, கொஞ்ச நாள் சிறையில் வச்சுட்டு. இது எப்போவுமே நடக்கும். அதுபோல் போலீஸினுடைய அந்த வலைவீசி தேடலில் சிக்கியதில் இவர் ஒருவர் சிறைச்சாலைக்கு செல்கிறார். பேரெல்லாம் கேட்டு எழுதி ஒரு 6 மாதம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்து இருக்கிறாங்க, இது தண்டனை அனுபவிச்சு நீ ஊருக்கு போகலாம், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடும்னு சொல்லிட்டார். இவர் நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லி மனசு கஷ்டமாக படுறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லீம் நண்பர்களும் சிறையில் அவங்க இக்காமெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. எல்லாருமே 6 மாதம் இருக்கணும் சூழ்நிலை. அப்போ அவங்களுக்குள்ளே பேசும்பொழுது சொன்னாங்க, அடுத்து போலீஸ் வரும்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி உடனே ஒன்று நினச்சிவாங்க, கலிமா சொல்லி வெளியில் அவங்க கஸ்டடியில் எடுத்து கொஞ்ச நாள் எதையாவது படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்று ஃப்ரீயாக்கி விட்ருவாங்க, ஊருக்கு போயிடலாம் என்று சொன்னோடனே அடுத்து போலீஸு ஜெயிலர் வரும்பொழுது சொன்னார், நான் முஸ்லீம் ஆகிடுறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு. இவர் சொன்னது எதுக்கு? ஏமாத்துறதுக்கு. ஜெயிலை விட்டு வெளியில் வர நல்லா கவனிங்க இந்த இடத்த. ஜெயிலை விட்டு வெளியில் வர ஒற்ற நோக்கத்தை தவிர அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. போலீஸு உன் விருப்பமா இல்லை யார் சொல்லி தந்தாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இஸ்லாத்தை பிடிச்சிருக்கேன், எனக்கு நான் ஏற்றுக்கிறேன். அப்படியா, வா வெளியில். அவருக்கு வாசல் திறக்கப்படுது, தாவா சென்டரை கூப்பிட்டு போகிறாங்க. தாவா சென்டர்னாங்களே இங்கே இருக்க தாவா சென்டர் நினச்சிடக்கூடாது, அதுதான் உண்மையான தாவா சென்டர். மார்க்கத்தை சொல்லி மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது, அதுக்கு பிறகு தாவா சென்டர். அங்கே அவருக்கு இஸ்லாத்தை சொல்லுவதாங்க. ஒரு சில 2 மாதம் இஸ்லாத்தை படிக்கிறாரு. அப்புறம் உங்களோட விருப்பம் என்ன, எனக்கு ஊருக்கு போகிறீங்களா கேட்கும்போது, இல்லை நான் இன்னொரு 1 மாதம் படிக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டே சொன்னதுக்கு ஊருக்கு வருதுக்கு. இப்போ 2 மாதம் படிச்சுட்டாரு, நீங்கள் ஊருக்கு போகணுன்னா போகலாம் என்று ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. இல்லை நான் இன்னும் 1 மாதம் படிக்கிறேன். 3 மாதம் படித்து விட்டார். படித்து விட்டோன்னா அவருக்கு தாவா சென்டரில் எல்லாரும் நெருங்கிய பழக்கம். அப்படி பழகும்பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இவருக்கு எப்படின்னா
வைக்கோல் போர் இருக்கு இல்லையா, வைக்கலில் வந்து தீயை பொறுத்து வச்சா எப்படி ஒரே நேரத்தில் இருக்கும், அதுபோல் இவருக்கு ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஜுவாலை ஒன்று கிளம்பி பைபிளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே குரானில் தான் இருக்குது. இப்போ இதுதான் சரியான மார்க்கம். இப்போ தான் உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு வர்றார். அவர் களிமா சொல்லிட்டார் ஏற்கனவே மக்கள் மத்தியில். இஸ்லாத்துக்கு எப்போ வராரு? 3 மாதம் கழித்து தான் வராரு, இஸ்லாத்துக்கு வராரு. அவர் மனமான இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு நான் ஊருக்கு போகல, குரானை நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ள தமிழறிஞர்களோட பழக்கத்தை வைத்துக்கொண்டு குரானை நன்றாக கற்று அவர் தமிழ்நாட்டில் போகாத பள்ளியே இல்லை. அவர் பேர் MC முகமது. ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் இறந்துட்டார். மிகப்பெரிய ஒரு தாயியாக தமிழகத்தில் வலம் வந்தார். நாகர்கோவிலே சேர்ந்தவர். நினச்சி பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி மாறும், எங்கே துவங்கும் தெரியாது. நாம் நினச்சிக்கிடுவோம் இது அல்லாஹ்வுடைய திட்டம். யாருக்கு ஒன்று நலவை நாடி விட்டானோ அதை நோக்கி அவர்களை நகர்த்தி செல்வான். இன்னும் ஒரு சில பேர் மலைக்கு போய் தாவா சென்டர்னு தெரியாமல் ஒதுங்கினவங்களாம் சிலத்துக்கு வந்திருக்கிறாங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, டேய் மழைக்காத ஸ்கூலுக்கு போனேன் எப்பவுமே, அது மாதிரி மழை பெய்யுதுன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் நிற்க வரும். உள்ளே நுழைஞ்சவர் பார்க்குறாரு, ஏப்பா தமிழ்காரங்களாக இருக்காங்க, உள்ளே போய் பழக்கமாகி அங்கே எல்லாம் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் தாயை மாறுறாரு. பாருங்கள், யார் யாருக்கு அல்லாஹ் எப்பொழுது எதன் மூலம் எதை கொடுப்பான்னு தெரியாது. ஆனால் 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கணும். என்ன தெரியுமா? நல்லதின் பக்கம் தேட்டமுடையவர்களாக இருக்கணும், நீதி உடையவர்களாக இருக்கணும். இந்த 2 இருக்கவங்கள அல்லாஹ் இந்த பூமியில் உயர்த்தாமல் விடவே மாட்டான். ஏன் வச்சுக்கோங்க, 2 நீதி இருக்க வேண்டும், நல்லதின் பக்கம் எப்பொழுதும் நாட்டம், ஒரு தேடல் இருக்கணும். நல்லது, நான் நன்மை செய்யணும், நான் நன்மை செய்யணும், நான் நன்மை செய்யணும் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களை தனியாக எடுத்து மக்கள் மத்தியில் அவர்களை தனியாக அந்தஸ்தில் உயர்த்தி விடுவார். இதெல்லாம் நமக்குள்ள நம்ம சமகாலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அன்புக்குரியவர்களே, நீ சஹாபா பெருமக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு காரணத்துக்காக சொந்த மண்ணை விட்டுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம குடியுரிமைன்னு சொல்லி நடக்க முடியாத கால் இல்லாதவங்களாம் கொடுன்னு ஓடணுமே. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கால் இல்லாமல் நடந்து ஓடுதான். ஆஸ்பத்திரி கணக்கெல்லாம் குளுக்கோஸ் பாட்டாவில் ஓடலாம். ஆனால் பள்ளியாசலுக்கு யாரும் தொலை வரல, அல்லாட்ட சொல்லலை. கலெக்டர்கிட்ட சொன்ன குடியுரிமை வச்சு முடிவில் போயிடுச்சு, தொலைஞ்சுட்டாங்க, போட்டோம். ஆனால் உண்மையிலேயே குடியுரிமை இழந்தார்கள் சஹாபா பெருமக்கள். உடுத்தின ஆடையோட அல்லாஹ் தூதர் இன்றைக்கி எல்லோரும் கூப்பிடுவாங்க, இப்படி பார்ப்பாங்க, நீ 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 கொஞ்சம் லிஸ்ட் சொல்லுவாங்க, போங்கம்பாங்க, வீட்டுக்கு போங்க, அப்படி போயிடுவாங்க. மற்ற சஹாபாக்கள் தான் வீட்டில் தவறு சொல்லுவாங்க, இவர் மதினாவுக்கு போயிட்டாங்க. உடுத்தின உடையோட பள்ளிக்கு பள்ளினா மதினாவில் தான் பள்ளி. அங்கே ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருப்பாங்க. அர்க்கம் என்ற நபித்தோழோட வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். சொன்னோன்னு அவரை படி கிளம்பி இருந்தாங்க. வரும்பொழுது அவரோட வயிற்றில் என்ன இருந்துச்சு? பசி இருந்தது, கண்களிலே தூக்கம் இருந்தது, உடம்பிலே சோர்வு இருந்தது, உடுத்திய ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாமல் இருந்தது. ஆனால் அல்லாஹ் அந்த மதீனா பூமியை அவர்களுக்கு ஆட்சிபிடமாக ஆக்கினான். உடை மாத்திரம் கொடுக்கவில்லை, உணவு மாத்திரம் கொடுக்கவில்லை, அந்தஸ்து கொடுத்தான், ஆட்சியாளர் ஆகினான். அப்படி வந்தவங்கள நிறையா பேர் நிறையா ஊருக்கு கவர்னராக இருந்தார்கள். மரணிப்பதற்குள்ள அதிகமான சஹாபிகள் கவர்னராக பணியாற்றி தான் இருந்தார்கள். இந்த ஷாஃபி இமாம் கூட என்ன செஞ்சாங்க? கவர்னராக வேலை பார்த்துருக்கிறாங்க. நல்லா நினச்சி பாருங்க, அல்லாஹ் ஒருவருக்கு ஒன்று எடுத்துக்கொண்டால் இப்படி ஆயிடுச்சுன்னு கலங்காமல் என் ரப்பு போதுமானவன் என்று யார் முடிவெடுக்கின்றார்களுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். இந்த உலகத்தில் அவர் எதிர்பாராதால் அவர் யாராவதும் பட்டினியோட மனைவி மக்கள் எல்லாம் விட்டு போட்டு வீட்டை விட்டு வரும்போது அங்கே போய் பெரிய லெவலில் வந்துட்டு வருவாங்களா? முன்னப்பின்னு தெரியாத ஒரு போகிறோம், என்ன ஆகுமோ தெரியாது, அல்லாஹ் இருக்கான். வழியில் பயம், நடந்தே போகணும், அல்லாஹ் இருக்கான். ஒரு சில பேருக்கு தான் வாகனம், எல்லாருக்கும் வாகனம் கிடையாது. பஞ்சத்தில் அடிபட்டவங்க தான் அதிகமாக இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றாங்க, அடிமைகள் தான் ஏற்றாங்க, யார்கிட்ட பெரிய வாகனம் கிடையாது. ஒரு சில நபித்தோழர்களை தவிர நடந்தே போனாங்க. கிழக்கு கடற்கரை வழியாக நடந்து 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 பல நாட்கள் நடந்து மதீனா நகரை அடைந்த பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உறவுகளையும் வெற்றிகளையும் ஆட்சியையும் அல்லாஹ்வின் அருளை வைத்திருந்தான். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ எதை நோக்கி போகிறாங்க? நம்ம பார்வையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் நினைக்க இல்லை, அல்லாஹ் ஏற்படுத்தியதை அடைவதற்காக செல்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். ஒன்றை இழந்தால் ரப்பு அதை விட சிறந்ததை தராமல் இந்த பூமியில் யாரை விடுவதில்லை. ஆனால் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும்,
அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ் போதுமானவன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ உண்மையிலேயே அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இதுதாங்க இஸ்லாம். அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான். தன்னை நம்பி அடியார்களை யாரையும் கைவிட மாட்டான். இன்றைக்கி நாம் நம்மளோட வைரஸ் பிடிச்ச துருப்பிடிச்ச புத்திகளை கொண்டு என்ன செய்கிறோம்? பணம் சேர்ப்பது மட்டும்தான் அருளுடன் நினைத்து கொண்டு தொழுகையில் கூட மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய நாம் பாக்கியம் பெற்றவர்களா, அல்லது அல்லாஹ் போதுமானவன் என்று உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டார்களே அந்த இடம் சிறந்ததா? யார் சிறந்தவர்கள்? நம்ம எந்த இடத்துக்கு போகணும்? இன்றைக்கி நம்மளில் கொஞ்சம் வருமானம் சரி அல்லாஹ் சோதிக்கிறாங்க. முதல்ல சொன்ன வசனம் தான், கொஞ்சம் செழிப்பாயிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அள்ளி தந்திருக்கிறான், அப்புறம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன், சொந்த பந்தத்தை பேண மாட்டேன், பணக்காரெல்லாம் விட்டு பெரிய வீட்டில் விருந்து வைப்பேன், ஏழைகளை வீட்டு பக்கமே வரக்கூடாது, பிச்சைக்காரையும் வரக்கூடாது, பூக்காரையும் வரக்கூடாது. ஏன்? நான் பெரிய டோர் போட்டிருக்கேன், அடைச்சி தான் வச்சுருப்பேன். இதுதான் பணம் வாய்ந்தவரோட நிலைமை. அவன் அடைக்கப்பட்டது வாயில் கதவு மட்டுமல்ல, அவன் உள்ளங்களினுடைய ஈரமும் தான் உணர்ந்து விட்டது. ஆகையால் அல்லாஹ் கொடுக்க 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 அதையும் நன்மையாக மாற்ற தெரியணும். அல்லாஹ் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதையும் நன்மையாக மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் மூமீன். எனவே இறுதியாக ஒரே ஒரு செய்தி அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, மூமீனோட விஷயத்தில் நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் தூதரே மூமீன் விஷயத்தில் எதை கண்டு ஆச்சரியப்படுகிறது? மூமின்களுக்கு அல்லாஹ் சோதிக்கும் பொழுது அல்லாஹ்வே போதுமானவன் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கின்றார்கள். அதுவும் அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அருள் செய்தால் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்தவர்களாக அல்லாஹ்விடம் சென்று அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறார்கள். அதுவும் ஒரு சிறந்தாக இருக்கிறது. எனவே மூமின்களுக்கு எது நடந்தாலும் அவர்களுக்கு ஹைராகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னதை மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் ஜும்மான் 2வது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.